ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லா காயு அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா 11 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஎஸ் டெக் ஃபார்ம் சப்மிட் பண்ண ரிவ்யூவில் போயிடுச்சு சிஸ்டர், அது எப்படி வந்து சரி பண்ணிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், இவரோட ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மேலே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸில் போயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ரிவ்யூவில் போயிடுச்சு கவலைப்படாதீங்க ப்ரோ, அதை நம்ம அப்ரூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிட்டாங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, நீங்கள் நம்ம வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் இன்னொரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ ஆகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட்டோட சேர்த்து கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஸோ அதனால ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், கண்டிப்பாக அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம சப்மிட் பண்ணி அப்ரூவலும் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் பண்ண அந்த சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட்டோட தான் சேர்த்து அந்த பிடிச்ச அமௌண்ட்டை சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேட் பாருங்க தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நவம்பர் 22 நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் போனதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ போயிட்டு அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்க நவம்பர் 30 வந்து பாருங்க திரும்ப ஒரு மெயில் வந்திருக்கு. அதாவது நம்ம பிடிச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் பண்ண போறாங்க. நம்ம டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணுறதா வந்து மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 or 2 டேஸில் கண்டிப்பாக பேங்க்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பரான விஷயம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபார்ம் ரிவ்யூவில் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கான அந்த டேக்ஸ் வந்து அதிகமாக தான் பிடிக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. திரும்ப நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின்ஸ் அக்கௌண்ட்ல எப்படி ஷோ ஆகுது அப்படின்றதையும் உங்களுக்கு ப்ரூஃப்காக காட்டுறதுக்காக அவர்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் வாங்கியிருந்தேன். ஸோ அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் கூட ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க நவம்பர் மந்த் நம்மளுக்கு 21 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க நவம்பர் 30 நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் மெயில் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சின்ஸ் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் அந்த $49 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதில் டேக்ஸ் மட்டும் 25% எடுத்துக்கிட்டு $25 எடுத்துக்கிட்டு மீதி $47 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது 1 or 2 டேஸில் அவரோட பேங்க்குமே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சின்னதாக ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்துடும். ஸோ பயந்துக்கு தேவையில்லை. முக்கியமான விஷயம் அந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எஃபெக்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த ஆப்ஷனை மட்டும் இந்த குட்டி பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து யூஎஸ் டேக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற ஃப்ரெஷ்ஷாக சப்மிட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ரீசப்மிட் பண்ணாலும் சரி, இந்த ஆப்ஷனை கம்பல்சரி டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அமௌண்ட் பிடிச்சாலும் திரும்ப சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இலாகா இவர் அவருமே அவரோட சேனலில் வீடியோ போட்டிருக்காரு. கண்டிப்பாக அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம யூஎஸ் டேக்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி இல்லை 3 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஏதாவது அப்டேட் வந்தால் மட்டும் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. அப்போ மட்டும் நம்ம சப்மிட் பண்ணிட்டா போதும். இல்லை அப்படின்னா நம்ம 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் சப்மிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மெயில் வந்த உடனே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு எந்த எமர்ஜென்சியுமே இல்லை. உங்களுக்கு அந்த இயர் எண்டு வரைக்குமே டைம் இருக்காது. அந்த ப்ரோ சொல்லியிருந்தாரு, ஒருத்தரோட வீடியோ பார்த்து நான் உடனே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மந்த் எண்டு அதாவது இயர் எண்டு வரைக்குமே டைம் இருக்குது. 24 எண்டு வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ உங்களோட பேமெண்ட் டைம் வந்துடுச்சு, கிட்ட வந்துடுச்சு, அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பேமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் 10ஆம் தேதிக்குள்ளேயே சப்மிட் பண்ணிடுங்க, இல்லைனா 15க்குள்ளே. ஓகேங்களா? ஏன்னா வந்து அது ரிவ்யூ போயிட்டு ப்ராசஸ் ஆகிறது ஒரு சிலருக்கு உடனே வந்து அப்ரூவல் ஆகிடும், ஒரு சிலருக்கு 1 வீக் கூட ஆகலாம். அந்த மாதிரி ரிவ்யூவில் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட் ரொம்பவே பிடிச்சிடுவாங்க. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் 10ஆம் தேதிக்குள்ளேயே யூஎஸ் டேக்ஸ்லாம் ரீசப்மிட் வந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. இல்லைனா வெயிட் பண்ணி பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லை நான் யூஎஸ் டேக்ஸ் ரீசப்மிட் பண்ணலினாலுமே எனக்கு அமௌண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து உடனே வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணி அப்ரூவல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்குது, யாராவது இஷ்யூ இருக்குது, ரெக்கவரி பண்ணிக்கலாம், தாராளமாக நம்மளோட இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள், ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி யூஸ் டேக்ஸ் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஸோ மேற்கொண்டு ஏதாவது செட்டிங்ஸ் வீடியோ தேவைப்படுது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு சப்ளேட்டாக நம்ம வீடியோ போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.